சுஸ்வின், வைத்தீஸ்வரன், ஜஸ்வந்த், ஏன் இன்னைக்கு வரலன்னு தெரியுமா? சரி, இன்னைக்கு சாயந்தரம் போய் பார்த்து அவங்க வீட்டுல கூட்டிட்டு வாங்க. சரிங்கய்யா. ஐயா, நம்ம சைக்கிள் எடுத்துட்டு ஆத்துக்கு பழத்துக்கு சுத்திட்டே இருக்காங்க ஐயா. ஸ்கூலுக்கு வர சொன்னா எழுத படிக்க குடிச்சிட்டே இருக்காங்கன்னு சொல்றாங்க ஐயா. சரிடா, நாளைக்கு போய் கூட்டிட்டு வாடா. சரிங்கய்யா. சாயந்தரம் 4 மணி. ஐயா போயிட்டு வரேங்க ஐயா. போயிட்டு வாங்க பாப்பா. ஏன்டா இன்னைக்கு ஜஸ்வந்த் ஸ்கூலுக்கு வரல? என்னன்னு தெரியலடா. ஜஸ்வந்த் வீட்டுக்கு சாயங்காலம் போய் ஆனா ஸ்கூல் வரல கேட்கலாம். சரி, நானும் உங்க கூட வரேன். ஏன்டா ஜஸ்வந்த் இவ்வளவு நாள் ஸ்கூலுக்கு வரல? ஸ்கூலுக்கு வந்தா டீச்சர் எழுத படிக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கடா. அதனால தாண்டா எனக்கு ஸ்கூல் வர பிடிக்கல. ஸ்கூலுக்கு வந்தா யூனிஃபார்ம் தராங்கடா, நோட் தராங்கடா, காலை உணவு தராங்கடா, மதிய உணவு தராங்கடா, முட்டை தராங்கடா. ஸ்கூலுக்கு வந்தா வருஷம் பெண்களுக்கு கல்வி ஊக்குவிப்பு தொகை 500 ரூபாய் தராங்கடா. ஸ்கூலுக்கு போனா கிரிக்கெட் விளையாட விட மாட்டேங்கிறாங்க. போயிட்டு வீட்டுக்கு சாயந்தரம் வந்தா என்ன டிவி பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, செல்போன் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால தாண்டா ஸ்கூல் வர பிடிக்கல. உன் நல்லதுக்கு தாண்டா அம்மா சொல்றாங்க. நீ செல்லு பார்த்துட்டே இருந்தனா கண்ணு கெட்டு போயிருண்டா. நீ டிவி பார்த்துட்டே இருந்தனா உன் படிப்புல நீ எப்படிடா கவனம் செலுத்துவ? நீ ஊரா சுத்திட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அப்படிடா படிப்பு வரும். சரிடா, நானும் நாளைக்கு ஸ்கூலுக்கு வரேன். குட் மார்னிங் சார். மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், சிடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். காலை உணவு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சார். அட்டெண்டன்ஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம் சார். ராகுல், இல்லையா? சுஸ்வின், இல்லையா? ஈஸ்வரன், உள்ளேனையா, விமல், உள்ளேனையா, ஜஸ்வந்த். உள்ளேனையா. ஜஸ்வந்த், இன்னைக்கு என்னடா அதிசயமாக ஸ்கூலுக்கு வந்துக்கிற? இனிமேல் லீவ் போடாத வந்துடுவியாடா? இனிமேல் ஸ்கூலுக்கு லீவ் போடாம வந்துருங்க ஐயா. தினமும் வந்துரு. இனிமேல் நான் நடத்துகிற பாடத்தை அப்பதான் படிக்க முடியும். சரிங்க ஐயா. சில வருடங்களுக்கு பிறகு ஜஸ்வந்த் பெரிய அதிகாரியாகி ஆசிரியரை பார்க்க வருகிறார். யாருப்பா அது? உள்ளே வா. சார், என்னை அடையாளம் தெரியுதாங்க சார்? ஏன் பார்த்த மாதிரி தான் தெரியுது, ஆனா கரெக்டா தெரியலையே. நான் தாங்க சார் உங்ககிட்ட 5ஆம் வகுப்பு படிச்சில்லைங்க சார். நீங்க கூட ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரலின்னு ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரலன்னு சொன்னீங்க சார். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நீ இப்ப எப்படி இருக்க? சார், நான் இப்போ நல்லா இருக்கிறேன் சார். நான் இப்போ நம்ம மாவட்ட கலெக்டராக இருக்கேங்க சார். நீங்கள் சொன்ன அறிவுரையெல்லாம் கேட்டங்காட்டி தாங்க சார் இந்த பதவிக்கு வர முடிஞ்சதுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சிப்பா. சரிங்க ஐயா, என்ன ஆசீர்வாதம் செய்யுங்க ஐயா. நல்லா இருப்பா. போயிட்டு வரேங்க சார். பார்த்து போயிட்டு வாப்பா. இங்க இருக்கிற நிறைய பேர் என்ன மாதிரியே ஸ்கூலுக்கு போகாம கோவில் நோம்பி உடம்பு சரியில்லை நிறைய பேர் லீவ் போடுறீங்க. இனிமேல் லீவ் போடாம ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்து என்ன மாதிரியே நல்லா படிச்சு அரசு அதிகாரியாகவும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையோடும் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் தருவது கல்விதான் என்று கூறி விடை பெறுகிறோம். நன்றி.